Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இது மோடிக்கு கொடுக்கப்பட்ட அடி. மோடி அடிக்க திறனி இல்லாதவர்கள் மோடிக்கு பதிலா அதானியை அடிக்கிறாங்க. அதானி அடிச்சா மோடிக்கு வலிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். மோடி மீது பைடன் கடுப்புல இருக்கான்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா மோடியும் ட்ரம்பும் நெருங்கிய நண்பர்கள்னு பைடனுக்கு தெரியும். லோக்கல் பாலிடிக்ஸ் தான். பைடன் போறதுக்கு முன்னாடி இந்தியாவை அவமானப்படுத்தி உலக அரங்கில் அசிங்கப்படுத்தணும்னு பிளான். பைடனும் ராகுல் காந்தி ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ், அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். என்ன சார் பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் கொண்டு போறீங்க? அப்படிதான் ஆயிப்போச்சு. அதான் உண்மை. ராகுல் போன போது யார் யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேணாம்னு பாக்குறேன். என்ன பைடனுக்கு பயம்னா ட்ரம்ப், புதின், மோடி 3 பேர் ஒரு கூட்டணியில வர போறாங்க. எழுதி வச்சுக்க, நான் சொல்றேன் பாருங்க. 3 உலக தலைவர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா மோடி ஏசியாவை நீ பாத்துக்கோ, ஆசிய கண்ட நீ பாத்துக்கோ, ரஷ்யா நீ பாத்துக்கோ, அமெரிக்கா நீ பாத்துக்கோ, பிரிச்சுப்பாங்க எல்லாத்தையும். அப்ப ஆசிய கண்டத்தின் தலைவரா மோடி வந்துட்டார்னா இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எங்கேயோ போயிடும். ஜனவரி 20க்கு அப்புறம் ட்ரம்ப் தான் அதிபர் ஆக போறாரு. அப்போ என்ன நிலைமைகள் மாற வாய்ப்பு இருக்கா? இந்த கேஸ தூக்கி அடிக்கப்படும். இந்த கேஸே இருக்காது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி. வணக்கம். கௌதம் அதானி அவருக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் ஒரு பிடி வாரண்ட கொடுத்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கௌதம் அதானி இந்த சூரிய மின்சக்தி அந்த தயாரிப்பதற்காக கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கொடுத்திருக்காரு. இதை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க புலனாய்வு நிறுவனங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதன் காரணமாக கௌதம் அதானி அவருடைய மருமகன் உள்ளிட்ட 7 பேர் மேல ஒரு பிடிவாரண்ட் கொடுத்திருக்காங்க. நாம எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அமெரிக்காவுக்கும் அதானிக்கும்? அதானி மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டுகள் இந்தியாவில் ஏதாவது நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா? சிபிஐயோ ஐபியோ என்போர்ஸ்மெண்ட்டோ அதானி மீது வழக்கு தொடர்ந்திருக்கா? இல்லை யாராவது மத்திய அரசாங்கிட்ட புகார் கொடுத்துருக்காங்களா? இல்லை பாதிக்கப்பட்ட யாராவது அதானி இந்த மாதிரி எனக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு சொன்னாங்களா? இல்லை அதானி லஞ்சம் கொடுத்தது பார்த்த யாராவது சொன்னாங்களா? எதுவுமே ஆதாரம் இல்லை. ஹிண்டன்பர்க் இருக்கே சார், அவங்க ஹிண்டன்பர்க் அமெரிக்க கைக்கூலி. ஹிண்டன்பர்க் லஞ்சம் கொடுத்தான்னு சொல்றது இப்ப இங்க உட்காந்துட்டு அமெரிக்க அரசாங்கம் இஸ்ரேலுக்கு லஞ்சம் கொடுத்தா நான் சொன்னா அது வேடிக்கை தானே. அதே மாதிரி வேடிக்கை தான் ஹிண்டன்பர்க் அதானி கம்பெனி நிர்வாக குழுன்னு சொல்லிதே தவிர லஞ்சங்கிற வார்த்தையை ஆமா சார், லஞ்சம்ங்கிற வார்த்தை சொல்லல. ஃபட்ஜ் பண்ணிருக்காங்க. குறிப்பாக இவங்களே ஷேர்ஸ் வாங்கி இவங்களே ரேட் ஏத்தி விட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இந்த அமௌண்ட் 265 மில்லியன் பிரைப் கொடுத்தான்னு சொன்னீங்களே, அப்ப இந்தியாவை ஸ்பை பண்றீங்களா நீங்க சிஐஏ வச்சு? நான் கேட்கிறேன், ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்தியாவை ஸ்பை பண்றீங்களா? அது இந்தியாவை மோப்பம் பிடிக்கிறீங்களா? இல்ல இங்க இருக்கிற யாராவது அரசியல்வாதிகள் போட்டு கொடுத்தாங்களா? நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா கௌதம் அதானியை நாடு கடத்துமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொன்னா எல்லாம் சரியா போயிடும். இது மோடிக்கு கொடுக்கப்பட்ட அடி. மோடி அடிக்க திறனி இல்லாதவர்கள் மோடிக்கு பதிலா அதானியை அடிக்கிறாங்க. அதானி அடிச்சா மோடிக்கு வலிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். முதல்ல ஒன்று சொல்றேன், பைடன் இந்தியாவுக்கு எதிரானவர் நான் 4 வருஷமா சொல்லிட்டு வரேன். யாரும் கேட்கல. இல்ல 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 அவர் மாதிரி ஒரு நல்லவர் கிடையாது, கமலா ஹாரிஸ் இந்தியன். அவர் இந்தியன் இல்லைன்னு எவ்வளோ வாட்டி சொல்லிட்டாங்க. ஜமைக்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம தான் தலைமையில் வச்சு ஆடணும். கமலா ஹாரிஸ் இந்தியர், எங்க ஊர் கமலா மாமின்னு அவங்க கேரே பண்ணல. டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்றைக்குமே இந்தியாவுக்கு நண்பர்கள் இல்லை. அது ஜோ பைடனுக்கு என்ன கோவம்னா மோடி மேல பயங்கர கடுப்புல இருக்கிறதா அங்க அமெரிக்காவில் இருக்கிற என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், அரசியலில் இருக்கிறவங்க அப்படின்னே வச்சுக்கோமே, அமெரிக்க அரசியல் இருக்க இந்தியர்கள் மோடி மீது பைடன் கடுப்புல இருக்கான்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா மோடியும் ட்ரம்பும் நெருங்கிய நண்பர்கள்னு பைடனுக்கு தெரியும். லோக்கல் பாலிடிக்ஸ் தான். மோடி ட்ரம்புக்கு நண்பர், அப்ப ட்ரம்பும் பைடனும் எதிரிகள். ஏன்னா அவர் அந்த டிபேட்ல அசிங்கம் பண்ணிட்டார். அவர் ஜனாதிபதி ரேஸ்ல இருந்தே போகும்படி வச்சது ட்ரம்ப். அவரால் மறக்கவே முடியாது. அந்த ட்ரம்ப் 2 பேரும் கட்டி ஆராய்ச்சி பண்றதெல்லாம் தெரியும் அவருக்கு. பைடன் போறதுக்கு முன்னாடி இந்தியாவை அவமானப்படுத்தி உலக அரங்கில் அசிங்கப்படுத்தணும்னு பிளான்.
அமெரிக்கா நினைச்சா ஒரு ஜனாதிபதியே மாத்துறாங்க. பங்களாதேஷ்ல ஒரு டம்மி கேண்டிடேட் போட்டு ஷேக் ஹசீனா தூக்கி அடிச்சாங்க. எவ்வளவு நாடுகள்ல ஜனாதிபதிகளை மாத்திருக்காங்க. ஏன்னா உலக அரங்கில் அமெரிக்கான்ற ஒரு நாடு அப்படி கேம் விளையாடுறதுல கில்லாடி டைஸ் அப்படியே தாயக்கட்ட மாதிரி உருட்டோம். அதெல்லாம் போச்சு. அந்த காலம் மலையேறி போச்சு. இப்போ உலக அது அமெரிக்கா என்ன சொல்லுவாங்க, வேர்ல்ட் போலீஸ்மேன் வாங்க. உலக போலீஸ்காரர் அவர் தான். எந்த நாட்டை சப்தி இந்தியாவில் போடாந்து அமெரிக்கா சாங்ஷன் போட்டுதுன்னா ரஷ்யாவில் போய் ஆயில் வாங்க வேண்டியது. அந்த கோபம் பைடனுக்கு மோடி மேல. நான் சொன்ன பேச்சு நீ கேட்க மாட்டேங்கிற, எனக்கு கட்டுப்பட்டு நடக்க மாட்டேங்கிற. மோடி சொன்ன கட்டுப்பட்டு நடக்கிற வேலை நடக்காதுங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம். அமெரிக்கான்ற நாடு நம்ம 2 பேருக்குள்ள நல்ல வர்த்தகம் இருக்கு, நல்ல ஒரே சிந்தனை இருக்கு, 2 பேர் நல்ல இணக்கமான போக்கு இருக்கு. அதுக்கு உங்க அடங்கிலாம் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அந்த கோபத்துல தான் மோடி மேல இருக்கிற கடுப்புல ட்ரூடோவை தூண்டி விட்டார், கனடா பிரதமர். ஏன்னா கனடா பிரதமர் அவருக்கு ஒரு அடிமை மாதிரி, அடிமை நாடு. அமெரிக்காவுக்கு கனடா அடிமை நாடு. எப்பவுமே அமெரிக்காவை அண்டி பழிக்கும் நாடுகள் ஒண்ணு கனடா. அது இந்த பிரதமர் இருக்காரு, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவார் ஜோ பைடனுக்கு. அப்படி ஒரு 2 பேருக்கு அண்ணன் தம்பி உறவு. சோ ட்ரூடோ என்ன பண்ணாரு, முதல்ல ஒரு 6 மாசம் முன்னாடி பைடன் என்ன பண்ணாரு, 6 மாசத்துக்கு முன்னாடி ட்ரூடோ தூண்டி விட்டார். நீ கொஞ்சம் இந்தியாவை கொஞ்சம் அப்படி கவனி, நான் கூட சப்போர்ட் பண்றேன். எங்க ஆரம்பிச்சது முதல்ல பாருங்க, கனடால ஆரம்பிச்ச ப்ராப்ளம். கனடாவும் அமெரிக்கா கிட்டத்தட்ட ஒரே பக்கத்து நாடு தான், ஒரே கொள்கைகள், ஒரே எல்லாம் ஒரே. இங்க இருக்கிற குடிமக்கள் அங்க போய் வேலை, இங்க இருக்க அங்க போலாம், எல்லாம் மாத்தி மாத்தி போயிட்டு வரலாம். நானே கனடா ஃபுல்லாக டிராவல் பண்ணியிருக்கேன். கனடா தூண்டி விட்டுது. கொலையில் மர்மம், இந்திய அரசாங்கம் தான் கொலை பண்ணிட்டு. அவங்க அஜித் தோவல், அமித்ஷா வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அந்த கொலையை, ஆதாரமற்றது. அப்புறம் கேவலமா பட்ட அந்த பிரதமர் அவரே ஓப்பனா ஒத்துக்கினார், எங்ககிட்ட ஆதாரம் இல்லை. இதை விட உலக அரங்கில் ஒரு கேவலப்பட்ட நாடு ஆட்டோவா தலை குனிஞ்சு நின்றது. அந்த ஒரு கேவலமான ஒரு நிலைமைக்கு கனடா தள்ளப்பட்டது. நம்ம இந்தியாவோட வெளியுறவுகளை சூப்பரா அடிச்சார் ஜெய்சங்கர். நல்ல எங்க அடிக்கணுமோ அங்க டப்புன்னு அடிச்சு தூதரத்தை கூப்பிட்டு தூதரை திருப்பி வர வச்சு ஸ்னப் பண்ணார். ட்ரூடோக்கு இதுக்கு மேல அசிங்கப்பட முடியல. என்ன ஆகி போச்சு, ட்ரூடோக்கு அங்க இருக்கிற இந்தியர்கள் மத்தியில் எதிர்ப்பு வந்துடுச்சு. ஓகே, நீ காலிஸ்தான் சீக்கிரம் வேணுமா, அப்ப காலிஸ்தான் அல்லாத மத்திய இந்தியர்கள் ஓட்டு போட மாட்டேன்ட்டான். இந்த தேர்தலில் ட்ரூடோ தோற்பது உறுதிட்டாங்க என் நண்பர்கள். கண்டிப்பா தோக்குறாரு. ஏன்னா இந்தியர்கள் அத்தனை பேர் எதிர்த்து ஓட்டி போட போறாங்க. காலிஸ்தான் வேணுமா, நாங்க வேணுமான்னு முடிவு பண்ண. காலிஸ்தான் ஒரு மைனாரிட்டி. சரி, அடுத்து அமெரிக்காவுக்கு வருவோம். இவர் என்ன பண்ணாரு, ஜோ பைடன் தேர்தல் பிஸியா இருந்தாரு. ஒரு கொஞ்ச நாள் ஒன்று கவனிக்கல. இப்ப ஆட்சி பழைய முடியும் போது ஏதாவது இந்தியாவுக்கு தொந்தரவு பண்ணலாம், என்ன பண்ணலாம், மோடியை டைரக்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மோடி ஒரு பிரதமர். சரி, எங்க அடிச்சா மோடிக்கு வலிக்கும்னு பாரு. அதானி மேல ஒரு குற்றச்சாட்டு போடு. அதானி மீது அமெரிக்காவில் என்ன குற்றம் பண்ணார்? ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்க ஸ்டாக் மார்க்கெட்டை இன்சைடர் ட்ரேடிங் பண்ணாரா, ஏமாத்தினாரா, பேங்க் லோன் பண்ணாரா? அப்படி ஒரே ஒன்று கேட்குறேங்க. இந்தியாவில் இருக்கும் பல அரசியல்வாதிகள், பேர் சொல்ல விரும்பல, நியூயார்க்ல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க, வியாபாரம் பண்றாங்க. எனக்கு தெரியும், நான் லிஸ்ட் கூட கொடுக்க தயார். எந்தெந்த ஊர்ல எந்தெந்த அரசியல்வாதி வியாபாரம் பண்றான், கள்ளத்தனமா வச்சிருக்கான், பினாமி வச்சிருக்கான்னு தெரியும். இன்க்ளூடிங் காங்கிரஸ், பிஜேபி, டிஎன்பி, ஏடிஎம்கே, டிஎம்கே, எல்லா கட்சியும், எல்லாம் கம்ப்ளீட் சின்ன சின்ன கட்சி முழுக்கண்டு. அந்த பணம் எப்படி அமெரிக்காவுக்கு நீ செக் பண்ணீங்களா? EB-5 விசா வாங்கிட்டு ஒரு 10,000 பேர் போறாங்க இந்தியாவில இருந்து. அந்த அக்கௌண்ட்ல பணத்தை டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்க. நீ என்ன பாக்குறீங்க, என் அக்கௌண்ட்ல $1 மில்லியன் வருதா, ஓகே, EB-5 சாங்ஷன். அந்த 1 மில்லியன் கள்ள பணமா, ஹவாலா பணமா, ட்ரக் பணமா, கள்ளசாராயம் பணமா, செக் பண்றது இல்லை. அதை துப்பு கட்டு விட்டீங்க. அதெல்லாம் பண்ணாம ராகுல் காந்தி ஏதோ இங்க ஒரு உதவி பண்றதுக்கு, பைடனும் ராகுல் காந்தி ஃபேமிலி ரொம்ப க்ளோஸ், அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். என்ன சரி, பிஜேபி vs காங்கிரஸ் கொண்டு போறீங்க, அப்படிதான் ஆகி போச்சு. அதான் உண்மை. ராகுல் போன போது யார் யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேணாம்னு பாக்குறேன். அவங்க போய் டெரரிஸ்ட் எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இல்ல, இந்த தீவிரவாத கும்பல். அந்த பாகிஸ்தான் ஒரு எம்பியை பார்த்து தான் நீங்க பாகிஸ்தான் எம்பி இல்ல, நான் சொல்றது ரஷீதா தாலிப், இல்ஹான் உமர், இவங்க 2 பேருமே காங்கிரஸ் மகாசபை உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய மகாசபை உறுப்பினர்கள்.
பாலஸ்தீன் ஆதரவாளர்கள், பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், இந்திய எதிர்ப்பாளர்கள். எந்த கட்சி? ஜனநாயக கட்சி. இந்தியாவே ஒரு காலத்துல பாலஸ்தீன் ஆதரவு நாடா தானே சார் இருந்தது. இந்தியா இருந்த காலங்கள் வேற. அது கோல்டு வார்க்கு முன்னாடி. இப்ப ஜனநாயகம் தலையெடுத்திருக்கும் போது எது தப்பு எது ரைட்டுன்னு இந்திய அரசாங்கம் தெரியும். இந்திய அரசாங்கத்தோட வெளிநாட்டு கொள்கையில தலையிடுறதுக்கு அமெரிக்காவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. சரி, பிடிவாரன் கொடுத்திருக்காங்களே, எந்த அடிப்படையில் பிடிவாரன் கொடுத்திருக்காங்க? அது என்ன காரணம் சொல்றேன். அமெரிக்கால அரசியல் நீதித்துறை பின்னி பிணைந்தது. அந்த ஊர்ல ஜனாதிபதி அப்பாயிண்ட் பண்றவங்க தான் ஜட்ஜு. நம்ம ஊர் மாதிரி கொலிஜியம்லாம் கிடையாது. கொலிஜியம் கிடையாது. ஜனாதிபதி போடுவார், 4 பேர் என்னை கண்டா பிடிச்சதுதான் பிரகாஷ்சாமி ஜட்ஜுன்னு போட்டுருவார். வேடிக்கை சொல்றேன், 4 ஜட்ஜ் போட்டுருவார். அந்த ஜட்ஜு அந்த ஜனாதிபதிக்கு லாயலா இருப்பாங்க. அட்டார்னி ஜெனரல் அரசியல்வாதி. நம்ம ஊர்ல கே வேணுகோபால், கபில் சிபல், ஃபலி நரிமன், சோலி சொராப்ஜி, சட்ட நிபுணர்கள்லாம் அட்டார்னி ஜெனரல் இருக்காங்க. கமலா ஹாரிஸ் அட்டார்னி ஜெனரல். யார் அவங்க? துணை ஜனாதிபதி ஆனவங்க, ஜனாதிபதி போட்டி போட்டவங்க. அவங்க அட்டார்னி ஜெனரல். ஸோ அட்டார்னி ஜெனரல் என்பது அரசியல் பதவி. உனத்துக்கு உள்ள போடு, அவனுக்கு ஜெயில போடு. அது அமெரிக்காவில் அப்படிதான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இதே ஜனநாயக கட்சி ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நியூயார்க்ல பிரீத் பராரான்னு ஒருத்தர் வந்தார். ஹை ப்ரொஃபைல் அட்டார்னி ஜெனரல். இந்தியர் தான் அவர், பஞ்சாபிக்கார். ஆனால் அவர் கொஞ்சம் லெப்டிஸ்ட், இடதுசாரி, சோசியலிசம், ஜனநாயக கட்சி அது சார்புடையவர். அவர் வந்த உடனே அவர் என்ன சொன்னாங்களா, அவர்கிட்ட போய் இந்தியாவை நீ டார்கெட் பண்ணும், அமெரிக்காவில் வாழும் இந்தியர்களை டார்கெட் பண்ணு. கொடுக்கப்பட்ட முதல் அசைன்மெண்ட். அப்படி பார்த்தார். ஃபர்ஸ்ட் யார் யார் இந்தியன் ப்ராமினன்ட் நியூயார்க்ல இருக்கான் லிஸ்ட்டை கொடு. யார் யார் பணக்காரன் பெரிய பொசிஷன்ல இருக்கான் நியூயார்க்ல லிஸ்ட்டை எடு. ரஜத் குப்தா, மெக்கின்சி சேர்மன், ஆளுமை. அமெரிக்காவில் இருக்கிற தொழிலதிபர்களை எழுந்து நிற்பாங்க. அவரை பார்த்தா அவரை தூக்கி ஜெயில போட்டாயா அப்படின்னு இன்சைடர் ட்ரேடிங் வெளியில வந்தார் ஜெயில இருந்துட்டு. ராஜரத்னம்ன்ற ஒரு தமிழர் வால் ஸ்ட்ரீட் அப்படி கலக்கி பார்த்தார். வால் ஸ்ட்ரீட் தான் உலக பொருளாதார மையத்தின் தலைமையகம். அதுல ராஜா மாதிரி இருந்தார். ராஜா தான், ராஜரத்னம் ராஜா. வால் ஸ்ட்ரீட்ல அவருக்கு தெரியாம எந்த ட்ரேடிங் நடக்காது. அங்க இருக்கிற யூதர்கள் மற்ற கம்யூனிட்டி எல்லாம் பீட்பரார்ட்ட போய் இந்த ராஜரத்னம் அடக்கி வைக்க மாட்டீங்களா, இப்படி வியாபாரம் பண்றாரு. அவர் கப்பலே வச்சிருந்தார். அவருடைய பிறந்த நாள் விழா ஆண்டுதோறும் கப்பலில் நடைபெறும். நான் கலந்திருக்கேன். தங்கமான மனிதர், தமிழர், ராஜரத்னம். அவரு தூக்கி ஜெயில போட்டாங்க. இன்சைடர் ட்ரேடிங் என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இன்சைடர் ட்ரேடிங்க்கு ஆதாரம் இருக்கா? இல்ல. இதே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இதெல்லாம் கூட விடுங்க. இந்த பனூன் ஒருத்தர் இப்போ செய்தியில் அடிபட்டாரு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி மன்மோகன் சிங், சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாரும் மேலேயும் வழக்கு போட்டார் கோர்ட்ல. என்ன வழக்குன்னா ஜெனோசைட். அங்க இந்தியாவில் இருக்கும் சீக்கியர்களை கொலை செய்து விட்டார்கள். இந்தியாவில் சீக்கியர்களை கொலை செய்யறதுக்கும் அமெரிக்கா கோர்ட்டுக்கு என்னங்க சம்பந்தம் நீ கேட்டு சிரிப்பீங்க. ஆனா அமெரிக்காவில் நீதித்துறை அது உண்டு. தாமரை செல்வன் மீது பிரகாஷ்சாமி ஒரு கம்ப்ளைண்ட் அமெரிக்காவில் கொடுத்தாருன்னா அது எடுத்துன்னு தாமரை செல்வன் அரசு வாரண்ட் போட்டுருவாங்க. அவன் யாரு என்ன, தாமரை செல்வன் இந்தியாவில் இருக்காரா பாகிஸ்தான் இருக்கா அதெல்லாம் தெரியாது. போடு அரசு வாரண்ட், பெயிலபிள் நான் பெயிலபிள் வாரண்ட் போடு முடியும். அது பேப்பர் வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட் தான் போகும். அது கான்சுலேட்ல அமைச்சோட தூக்கி போட்டுரும். அவனுக்கு தெரியும் இதெல்லாம் வேடிக்கைன்னு. நான் என்ன சொல்ல வரேன், இவ்வளவு ஒரு வேடிக்கையான நீதிமன்றங்களை கொண்ட அமெரிக்கா அதானி மீது ஒரு வழக்கை போட்டு கேவலப்படுத்தி, நான் சொல்ல 2 உதாரணம் 10 உதாரணம் சொல்ல முடியும். ராஜரத்னம், ரஜத் குப்தா, மெக்கின்சி சேர்மன். அவங்க ஏன் கண்ணை உறுத்து அப்புறம் போயிட்டான், பிரீத் பரார போயிட்டான், தூக்கி போட்டாங்க. இந்த மாதிரி அரசியல் லாபத்துக்காக அமெரிக்காவில் வாடும் இந்தியர்களையே போட்டு பார்க்கிற நீங்க உலக பணக்காரர்களில் ஒருவரான அதானியை போட்டு பார்க்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேணான்னு எனக்கு தெரியும். ஓகே சார், ஜனவரி 20க்கு அப்புறம் ட்ரம்ப் தான் அதிபர் ஆக போறாரு. அப்போ என்ன சார் நிலைமைகள் மாற வாய்ப்பு இருக்கா? இந்த கேஸை தூக்கி அடிக்கப்படும். இந்த கேஸே இருக்காது. ட்ரம்ப் சொல்லிட்டாராம், டிசம்பர் 15ல இருந்து ஜனவரி 15 வரைக்கும் அமெரிக்கால எந்த வேலையும் நடக்காது. கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ். அவங்க இந்த அமெரிக்கால பெரிதும் கொண்டாடப்படும் ஒரு விழா கிறிஸ்துமஸ்.
அப்ப கவர்மெண்ட் வில் பி ஆன் வெக்கேஷன் பாங்க, அரசாங்கமே வெக்கேஷன்ல போயிடும். ஓகே, டிசம்பர் 15ல இருந்து ஜனவரி 15 ஒரு வரைக்கும் மாசம். ஒரு மாசம். ஜனவரி 20 ட்ரம்ப் வந்து உட்கார்றாரு சேர்ல, ஓவல் ஆபீஸ்ல வந்து உட்காந்துருவார். ஜனவரி 20 பதவியா இருக்கிறார். உலகம் முழுக்க வந்து என்னைக்கு மாறாது ஒன்னே ஒண்ணு, ஜனவரி 20 ஜனாதிபதி பதவி ஏற்பு டேட் பிக்ஸ்டு. எப்பவுமே 20ஆம் தேதி சாயங்காலம் இந்த ஆர்டரை தூக்கி அடிப்பார். இந்த கடைசி நேரத்துல ஏன் பைடன் இப்பேற்பட்ட ஸ்டாண்ட் எடுக்கணும்? குறிப்பாக நான் வந்து இந்த உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு ஏவுகணை தாக்குதல் பண்ணாங்க, அதுக்கும் வந்து பைடன் தான் வந்து அப்ரூவல் கொடுத்தாரு. அதே சமயம் இங்க அதானி மீது ஒரு அட்டாக்கு. இதையெல்லாம் எப்படி சார் பாக்குறது? முடியும் தருவாயில ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு போகணும்னு பைடன் நினைக்கிறாரா? என்னுடைய நண்பர் சொன்னார், இதெல்லாம் பைடனுக்கு தெரியாம நடக்குதுன்னு. பைடனுக்கு வந்து எதுவுமே தெரியாதுங்க. அவர் வந்து இந்த டோஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னா ஃபேர்வெல் பார்ட்டியில அழுதார். அவர் உடல் தப்பா சொல்றாங்க, உடல்நிலை சரியில்லை. அவர் வந்து சிவியர் டெமென்ஷியல் இருக்கார். அவருக்கு என்ன நடக்குது அவர் ஒய்ஃபே தெரியல, ஜில் பைடனே அவர் தெரிய மாட்டேங்குது. இவர் எங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாரா? இது வெள்ளை மாளிகையிலோ கேபிட்டல் ஹில்ல இருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பாளர்கள் ஜனாதிபதி பேரை வச்சுட்டு இந்தியாவுக்கு பம்பு பண்றதுக்கு, நான் சொன்ன இந்த 2 தீவிரவாத காங்கிரஸ் உமன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பாளர்கள் இருப்பான், ஆதரவாளர்கள் இருப்பான். பென்டகன்ல அப்படிதான், இந்திய எதிர்ப்பாளர் ஆதரவாளர்கள். பென்டகன்லயே அப்படி இருக்கும். அப்ப இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்தாங்கன்னா இந்திய எதிர்ப்பாளர்களை கை அடங்கி போயிடும், எல்லாம் ஓரம் கட்டப்படுவாங்க. வேற டெமோக்ராட் வந்தா இந்திய எதிர்ப்பாளர் கை ஓங்கும். அது எல்லா ஜனநாயக கட்சி காங்கிரஸ்மேன் ராஜா கிருஷ்ணமூர்த்திலாம் இருக்காரு, தேசபக்தர். அவர் இந்தியாவும் பிடிக்கும், அமெரிக்காவும் பிடிக்கும், எந்த தப்பு பண்ண மாட்டார். அவர் நடுநிலைமையான, அவர் ஒபாமாவோட கேண்டிடேட், அவர் ஒபாமாவோட கிளாஸ்மேட். அந்த மாதிரி நல்ல நல்ல டெமோக்ராட்லாம் இருக்காங்க. உபேந்திர சவுக்கெல்லாம் இருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சாரு. நியூஜெர்சி மாநிலத்தை துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் தமிழர், நேர்மையானவர், இந்தியாவை கொண்டா பிடிக்கும். அது அமெரிக்க குடிமகன் தான் உபேந்திர சிவுகலை. இந்தியானா உயிர் அவருக்கு. அந்த மாதிரி எவ்வளவு பேர், பாபி ஜிண்டல், நிக்கி ஹாலி இதெல்லாம் கவர்னரா இருந்தாங்க. எல்லாருமே தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா சிலர் இந்த பாகிஸ்தான் கொடுக்கும் சில்லறை பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்தியாவை காட்டி கொடுக்கும் இந்தியா வம்சாவளியினர் அமெரிக்க பாலிடிக்ஸ்ல இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். ட்ரம்ப் வந்து அதானி மீதான நடவடிக்கைகள் முழுசாக கைவிடப்படும் நீங்க சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. இந்த கேஸே நிக்காது. ரவி பத்ரான்னு நியூயார்க்ல பெரிய லாயர், அவர் தான் அதானிக்கு ஆதரவா போறார். ரவி பத்ரா நம்ம இந்தியர், காரி துப்புறார். இதெல்லாம் நிக்குமான்னு கேக்குறாரு. ஓகே, இந்தியால லஞ்சம் கொடுத்தது எப்படிப்பா அமெரிக்கால நிக்கும்? இது கேஸே கிடையாது. ஓகே, இப்போ அமெரிக்கால என்ன கேஸ் வேணா ஃபைல் பண்ணலாம். ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். ஜட்ஜ்மெண்ட் அது இந்தியன் சிஸ்டம் மாதிரி. தவறே பண்ணாத இந்தியாவில் ஒருத்த மேல ஒரு வழக்கு போட்டாங்கன்னா அவன் நிரபராதின்னு வரதுக்கு 8 வருஷம் ஆகும். ஆமா, அது 8 வருஷம் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஜெயில் தண்டனோட கொடுமையானது அந்த 8 வருட ஆண்டுகள் நீ கூண்டுல போய் நிக்கிறது பாருங்க, சட்ட போராட்டம். அதுதான் ரொம்ப கொடுமையானது. அது செயல இருந்தாங்கன்னா இன்னும் அதை விட கேவலம். அடுத்துல ஒரே லைன்ல நிரபராதின்னு போட்டுருவாங்க. அந்த 8 வருஷம் யார் திருப்பி கொடுக்குறது? அந்த அனுபவிச்ச கொடுமைகளை யார் திருப்பி கொடுக்குறது? ஏதாவது ஃபைன் போடுவீங்களா? காம்பன்சேஷன் கொடுப்பீங்களா? கிடையாது. சட்டம் அவ்வளவுதான். சட்டம் ஒரு இருட்டறை, அது எங்க எது உதைக்குதுன்னு தெரியாது. அதே மாதிரி அமெரிக்கால என்ன வேணா ஃபைல் பண்ணலாம். அதாவது தாமரை செல்வனுமே நாளை காலத்தில் நான் நியூயார்க் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ண முடியும். எடுத்துப்பான், நம்பர் ஆகும், உடனே ஒரு லாயர் கூப்பிடுவான், அரசு வாரண்ட் போடுமா, பேப்பர்லாம் வந்துடும். எங்க இருக்குன்னு கூட தெரியாது, எங்க இருக்குன்னு கூட தெரியாது. தாமரை செல்வன் யாரு, சேப்பா, கருப்பா, வெள்ளையா, இந்தியனா, பாகிஸ்தானா, அமெரிக்காவா, ரஷ்யானா, ஒண்ணுமே தெரியாது. இதுல வேடிக்கைக்கு சொல்றேன் நினைக்காதீங்க, உண்மையா நடந்திருக்கு. அந்த அளவுக்கு அமெரிக்க சட்டத்துறை நீதித்துறையும் ஒரு தறிகட்டு போயிட்டு இருக்கு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆகவே அதானி மீது அமெரிக்கால கேஸ் போடுற அளவுக்கு அவர் என்ன ஒசாமா பின் லாடனாங்க? அவர் என்ன ஒரு இதுவா, டெரரிஸ்டா? இந்தியாவில் லஞ்சம் கொடுக்கறதுங்கிறது எல்லா கட்சியும், காங்கிரஸ்ல லஞ்சமே 2G நடக்கலையா? விடுதலை ஆயிட்டாங்களே சார். இல்ல, அது திருப்பி அப்பீல் போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்திய அப்படி பாத்தீங்கன்னா காமன்வெல்த் ஸ்கேம் என்னாச்சு? காங்கிரஸ் பீரியட்ல ஸ்கேமே நடக்கலன்னு சொல்ல முடியாது. இந்த அதானியோட அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு பின்னாடி இந்திய அரசியல்வாதிகள் பல பேர் இருக்காங்க. அதானி சொன்னாராம், வரட்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரட்டும், என் வேலையை நான் காட்டுறேன், என்ன பண்றேன்னு பாருங்க. காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு நான் வெளிநாட்டுல பாக்குறேன், எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை,
நான் ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் பிசினஸ் கொண்டு போயிடுவேன். இந்த பசங்களுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன் தேர்தல் நிதி. கண்டிப்பா சொல்லிட்டாராம். மோடியை நான் உயிர் உள்ள வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், காங்கிரஸுக்கு 10 பைசா கொடுக்க மாட்டேன். முகேஷ் அம்பானி சொல்லிட்டாராம். முகேஷ் அம்பானி, அதானி இவங்கெல்லாம் தான் மெயினா காங்கிரஸுக்கு ஃபண்டர். 10 பைசா கொடுக்கல வச்சுங்க. ஆல்ரெடி காங்கிரஸ் சீனமா கிடக்குது. நேஷனல் ஹெரால்டு எல்லாத்தையும் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டான். சொத்தெல்லாம் முடங்கி கிடக்குது, பணமே இல்லை. இந்த நேரத்தில் போய் நீங்க அதானியை முறைச்சிங்கன்னா அவர் கொடுக்குற 150 கோடி அதுவும் போச்சுன்னா நடுத்தரில் வர வேண்டியதான். இதுக்கு பின்னாடி காங்கிரஸ் இருக்குன்னு எனக்கு தெரிந்த வட்டாரங்கள் சொல்றாங்க. அதனாலதான் இந்தியா பெருத்த ரியாக்டே காட்டல. மோடியோ ஜெய்சங்கரோ அதானி மேட்டர்ல ரியாக்ட் காட்டல. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு, சும்மா ஒரு பப்ளிசிட்டிக்கோசரம் பண்றாங்க. பண்ணிட்டு போட்டோம். நாளைக்கு ட்ரம்ப் வந்தாலும் தூக்கி அடிச்சு போடுவாரு. அப்புறம் நம்ம ராஜ்யம் 4 வருஷம் ட்ரம்ப்பும் மோடியும் சேர்ந்தாங்கன்னா எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. என்ன பைடனுக்கு பயம்னா, ட்ரம்ப், புதின், மோடி 3 பேர் ஒரு கூட்டணியில் வர போறாங்க. எழுதி வச்சுக்க, நான் சொல்றேன் பாருங்க. ட்ரம்ப்பும் புதினும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்காவும் ரஷ்யாவும் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. ட்ரம்ப்பும் புதினும் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ். இதுல மோடி உள்ள ஜாயின் பண்ணுவாரு. பண்ணிட்டு அந்த 3 உலக தலைவர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா, மோடி ஏசியாவை நீ பாத்துக்கோ, ஆசிய கண்ட நீ பாத்துக்கோ, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை எங்கேயோ போயிடும். அப்ப அது அடுத்த மாற்றங்கள். பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் நடைபெறி இந்த டம்மி பிரைம் மினிஸ்டர் தூக்கி போட்டுருவார் ட்ரம்ப். அது நிறைய பிளான்லாம் வச்சிருக்காரு. இது ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லாம் இந்தியாவை கையை ஸ்ட்ரெங்தன் பண்ணி எங்கெங்க இந்தியாவுக்கு எதிராக பிரதமர்கள் இருக்காங்கோ அண்டை நாடுகள்ல அவங்களாம் அப்படி தூக்கி அடிச்சுட்டு, இவங்களை போட்டதே சிஏஏ தானே போட்டது. இந்த சிஏஏ யார் கண்ட்ரோல் வர போகுது? ட்ரம்ப் கண்ட்ரோல் வர போகுது. தூக்கு உடனே தூக்கி போட்டுருவாங்க. அவரை இவனு அவனை தூக்கி அடிப்பாங்க. இந்த மாதிரி மோடிக்கு சப்போர்ட்டான வேலையை ட்ரம்ப் செய்யறதுனால மோடி ட்ரம்ப் உறவு என்பது ஒரு உலக அரசியல்ல பேசப்படும் பொருளா இருக்கும் நான் கருதுறேன். குறிப்பாக அதானி அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அமெரிக்க அரசியல் சதி இருக்கு. அதை பின்னாடி பற்றி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. ஜனவரி 20க்கு பிறகு அந்த அதானி மீதான வழக்கு என்பது குப்பைக்கு போகும். ஏன்னா அதானியும் மோடியும் மிக நெருங்கிய நண்பர்கள். அது எந்த மாதிரியான மாற்றங்களும் ஏற்படுத்தலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஜனவரி 20 வரைக்கும் என்ன பெரிய மாற்றங்கள் நடக்குதோ அதை பத்தி நம்ம மீண்டும் விவாதிப்போம் சார். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.